அவளும் தான் என் தொழிலுக்கு உதவி பண்ண போறா. அதனால நான் யாரையும் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டேம்மா. என்ன இதுவரைக்கும் வேற மாதிரி இருந்த கீர்த்தி எனக்கு இப்ப புதுசா தெரியறான்னு தான் சொன்னேன். நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இத பாருங்கம்மா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எக்காலமும் யாராலையும் கெடுதல் வரத்துக்கு நான் விட மாட்டேன். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நானே முதல் ஆளா எதிர்த்து நிப்பேன். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேம்மா. வருத்தப்படாம இருங்க, சரியா? ஏமா, இங்க சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன். இங்க கூட மாட வந்து கொஞ்சம் வேலை செய்யலாம்ல. இங்க தனியாவே எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்கேன். அது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? ஆமாடி, நான் மாடு மாதிரி ஓடா தேஞ்சி வேலை செஞ்சு கொடுப்பேன். நீ ஊரார் வீட்டுக்கு அம்புட்டே அள்ளி கொடுப்ப. அதுக்கு நான் உட்காந்து வேலை செய்யணுமா? ஓடி, என் வயிற்றுச்சல வீணா வாங்கி கட்டிக்காத. மா, கத்தியை யூஸ் பண்ணா மட்டும் போதாது, புத்தியும் யூஸ் பண்ணும். நீ தானே எனக்கு சொல்லியிருக்க. நான் இப்ப அததான் பண்ணியிருக்கேன். சும்மா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன வேலை இருக்கும் அத மட்டும் நீ பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டுக்காரர் வந்துருவாருமா. அவர் இங்க வரதுக்குள்ள எல்லா வேலையும் நம்ம பக்காவா செஞ்சு முடிக்கணும். இப்ப அது மட்டும்தான் குறைச்சல். இந்த பாரு, நான் மறுபடியும் அதையே சொல்றேன்னு நினைக்காத. நீ மகாவுக்கு கொடுத்த பணத்துக்கே எதுவும் அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. உன் மேல இருக்கிற கெட்ட பேர் போய் நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக இருக்கிற எல்லாத்தையும் வாரி அரைச்சிட்டு மறுபடியும் நடுத்தெருல நிக்காத. ஒரு அம்மாவா என்னால உனக்கு அது மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லிட்டேன் நான். சரிங்க மேடம், வேற என்ன? நானும் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கிறேன். நீ இந்த பண விஷயத்துல ரொம்ப ஓவரா தான் இருக்கிற. உன் வயித்துல உனக்குன்னு ஒரு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதோட எதிர்காலத்துக்காவது பணம் முக்கியம்டி. பார்த்து நடந்துக்க. மா, நீ ஏன் இவ்ளோ யோசிக்கும் போது நான் என் குழந்தைய பத்தி யோசிக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? இப்ப நான் போட்டிருக்கிற வலை எல்லாமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு தாமா. ஏதோ ஒரு முறை நான் ஏமாந்துட்டேங்கிறதுக்காக எல்லா முறையும் நான் ஏமாந்தெல்லாம் போக மாட்டேன். நீ தைரியமா இரு. நீ பேசுற பேச்செல்லாம் என்னமோ இன்னைக்கே தான் பேசுற. ஆனா என்ன பண்ண போறியோ அது அந்த ஆண்டவனுக்கு தாம்மா வெளிச்சம். எங்க என்னாச்சு? வெளியில போயிட்டு வரேன்னு போனீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. குடிக்க ஏதாவது கொண்டு வாயேன். ஓ சரிங்க, இருங்க. கீர்த்தி, சமையல்லாம் ஆச்சா? ஆமாங்க, சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. அத முடிச்சிட்டா எல்லாமே ரெடி தான். சரி, சமையல்லாம் நல்ல காய்கறியில தரமா தானே செஞ்சிருக்கீங்க. எதுலயும் எந்த குறையும் இல்லைல்ல? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்ப சுத்தமா தாங்க பண்ணிருக்கேன். எந்த விஷயத்துலயும் எந்த குறையுமே கிடையாது. நீங்க என்ன தாராளமா நம்பலாம். சரி, போய் வேலையை பாரு. என்னங்க? என்ன? ஏங்க உங்க முகமே ஒரு மாதிரி இருக்கு? என்னங்க ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வெளியில வெயில்ல போயிட்டு வந்தேன்ல அதான். இல்லங்க, நீங்க ஏதோ வருத்தத்துல இருக்கீங்கன்னு உங்க முகமே காட்டி கொடுக்குது. என்ன ஆச்சுங்க? நேத்து நான் உங்களை மீறி மகானிக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னு வருத்தமா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல கீர்த்தி, நீ சொன்னது ஒரு வகையில நியாயம்தான். எனக்கு என் தம்பி வேலு வேற, அக்கா வேறன்னுலாம் இல்ல. நானே அக்காவுக்கு எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல நீ சரியா அந்த பணத்தை எடுத்து அக்கா கையில கொடுத்தது ஒரு நல்ல காரியம்தான். அது எனக்கு மன திருப்தியா தான் கொடுத்துருக்கு. ஆமாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நாம முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு வரமோ இல்லையோ, மகானி மனசுக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீ சொல்றது சரிதான். அக்கா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு மளிகை கடையை ஆரம்பிச்சு மாமாவுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுத்துட்டா
அவங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வந்துடும். கூடிய சீக்கிரமே அது நடக்கணும். கண்டிப்பா நடக்குங்க. நம்ம பங்குக்கு நம்ம மகா அன்னைக்கு பணம் கொடுத்த மாதிரி உங்க தம்பி என்ன கொடுக்காமையா இருக்க போறாரு? கண்டிப்பா அவரும் அவர் பணத்தை மகானிக்கு கொடுத்துட்டா அண்ணியோட கனவு கண்டிப்பா நிறைவேறிடும். என் அக்கா எனக்காக பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் நான் செஞ்சிருக்கணும். கடைசியில் இன்னைக்கு இருக்கிற என் நிலைமை இப்படி அவனோட பங்கையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. சரி விடு, நான் உள்ள போய் சப்ளைக்கு எல்லாம் ரெடியா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க. ஆமாயா, விட்டா நீ உன் குடும்பத்துக்கே ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் உருவி கொடுத்துட்டு நிப்ப. பழையபடி உன் குடிமி என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதோ பாருமா, எனக்கு நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நேரம் தவறாம சரியா வட்டி பணத்தை கட்டிடணும், இல்லைன்னா தாலி ஏலத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து தாலி சென்டிமெண்ட்லாம் பேசி நகையை கேட்டாலும் நகையை தர முடியாது. அதெல்லாம் சரியா கட்டிடுவேங்க ஐயா. சீக்கிரமே தாலியை திருப்பிடுவேன். தாலியை பத்திரமா வச்சிருங்க ஐயா. இந்த சேட்டு இருக்கிற வரைக்கும் உன் நகை பத்திரமா இருக்கும்மா, கவலைப்படாம போயிட்டு வாங்க. கரெக்டா வட்டியை கட்டிடணும். ம், சரி நான் வரேன் ஐயா. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. என்ன வேணும் சொல்லுங்க. சேட்டு, அது இந்த வலையில அடகு வைக்கணும். ம், கொடுங்கம்மா.